இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திருவையோடு இணைந்து இன்று நாம் தூய செபமாலை அன்னையின் விழாவை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் செபிக்கும் கன்னிமரியாவின் செபமாலை கிபி 1214 புனித சாமிநாதர் வழியாக அன்னை மரியா திருச்சபைக்கு வழங்கினார். தொடக்க காலத்தில் படிப்பறிவில்லாத பாரம்பரிய மக்கள் தாவீது எழுதிய 150 திருப்பாக்களையும் ஜெபிக்க முடியாத வேளையில் கன்னிமரியா கொடுத்த செபமாலையை பேருதவியாக இருந்தது. செபமாலையில் நாம் செபிக்கும் 150 அருள் நிறைந்த மரியே செபம் 150 திருப்பாக்களை ஒத்ததாக அமைந்திருப்பதை நாம் கருத்தில் கொள்வது நல்லது. 1571 துருக்கியருக்கு எதிராக லெப்பாந்தோ கடற்போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதன் நினைவாக திருத்தந்தை 5ஆம் பயஸ் வெற்றியின் அன்னை விழாவை ஏற்படுத்தினார். இந்த வெற்றி அன்னையின் உதவி வேண்டி வத்திக்கான் புனித பேதுரு பேராலய சதுக்கத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் செபித்த தொடர் செபமாலையின் விளைவாக கிடைத்ததாக நம்பப்படுகிறது. 1573 திருத்தந்தை 13ஆம் கிரகோரி இவ்விழாவின் பெயரை திருச்செபமாலையின் விழா என மாற்றினார். இந்த விழாவை உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அக்டோபர் முதல் ஞாயிறு அன்று கொண்டாடும் வகையில் 1716ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் இதை ரோமை பொது நாள்காட்டியில் இணைத்தார். 1913 போர்ச்சுகலின் பாத்திமா நகரில் காட்சியளித்த அன்னை மரியா தன்னை செபமாலையின் அன்னை என்று அறிமுகம் செய்து கொண்டார். அதே ஆண்டில் திருத்தந்தை 10ஆம் பயஸ் ஞாயிறு திருவழிபாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதத்தில் இந்த விழாவை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மாற்றினார். 1969 திருத்தந்தை 6ஆம் பவுல் இந்த விழாவின் பெயரை செபமாலை அன்னை விழா என்று மாற்றினார். விவிலியத்தில் வழி வந்த அடிப்படையான நம்பிக்கை செபமாலை ஆகும். இதன் மறை உண்மைகளை தியானிக்கும் போது இறை அருள் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அன்னையின் பரிந்துரையால் செபமாலையின் வழியாக இயேசுவோடு ஒன்றிணைகிறோம். செபமாலை நம்மை பாவ சூழ்நிலைகளில் இருந்து காக்கும் வல்லமை கொண்டது. நம்மை ஆபத்தில் இருந்தும் நோயில் இருந்தும் தீ ஆவியின் சூழ்ச்சியில் இருந்தும் காப்பாற்றும் சக்தியாக விளங்கினது என்பதை உணர்வோம். அன்னை மரியாளின் வழித்துணையோடு இறைவனை புகழ்ந்து இறைவனுடைய அருள் வழியில் வாழ்வோம். இறைவன் என்றும் நம்